கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வார்த்தை வரவேற்கிறேன். இந்த தினமதிலும் கூட நம்ம ஆண்டவருடைய ஒரு வார்த்தை நம்ம பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14வது அதிகாரம் 37வது வசனத்துல, பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அப்படி சொல்லிட்டு இந்த வசனத்தை பார்க்கலாம். இன்னைக்கு பாருங்க, எதுக்கோ நம்ம மக்கள் வந்து பாருங்க, விசுவாசிகள் கூட எதுக்கோ நேரத்தை செலவழிக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் தான் எதுக்கோ நேரத்தை செலவழிக்கிறாங்க. ஒரு அரசியல்வாதியை பார்க்கணுன்னா மணிக்கணக்கில் நிற்கிறாங்க, முன்பாகவே போய் நிற்கிறாங்க. பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா கரெக்டாக அந்த எழுந்து கரெக்டாக அந்த உணவு சமைக்கிற காரியங்கள் செய்கிறாங்க. பாருங்கள், ஒரு வேலைக்கு போனோன்னா கரெக்டாக அந்த 9 மணி 8 மணிக்குள்ளே அந்த விரலை எடுத்துகிட்டு போய் பஞ்ச் பண்ணுறதான காரியங்கள், இப்படி நேரத்தை கரெக்டாக அந்தந்த டைமுக்கு அந்தந்த குறித்த நேரத்தில் அதெல்லாம் செய்யணும்னு செய்கிறாங்க. ஆனால் பாருங்கள், நம்மளுக்கு ஆண்டவர் பாருங்கள், சுக பல ஆரோக்கியத்தை நம்மளுக்கு சத்ருக்கிட்டேருந்து நம்மளை விடுவித்த அந்த தேவனை, நம்மளுக்கு சரீரத்தில் நல்ல பலனை கொடுத்த தேவனை, நம்மளுக்கு அனுதினமாக உணவு கொடுக்குற தேவனை, நம்மளுக்கு இருப்பிடத்தை கொடுக்குற தேவனை நம்ம என்ன பண்ணுறோம்? அதிகாலையில் எழுந்து 1 மணி நேரம் கூட நம்ம என்ன பண்ணுறதில்ல? அவரை தேடுகிற அந்த உணர்வு நம்மளுக்கு வரமாட்டேங்குது. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், போது எல்லாம் உங்களுக்கு பின்பு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லுது. இன்றைக்கு ஊழியக்காரர்கள் கூட பாருங்கள், அநேக ஊழியக்காரர்கள் கூட அதிகாலை ஜெபம் எழுந்து செய்யறதே கிடையாது. அந்த அளவுக்கு தூக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பாருங்கள், அதிகாலை ஜெபம் செய்யும் போது தான் பாருங்கள், அந்த ஜெபத்தினால ஆண்டவர் பாருங்கள் அந்த பலனை கொடுக்குறாரு. இயற்கை அப்பாற்பட்ட அந்த தேவ வல்லமை மகிமை ஆண்டவர் கொடுக்குறாரு. அவங்கள தான் எடுத்து ஆண்டவர் வல்லமையாய் மகிமையாய் ஊழியத்துக்கு பயன்படுத்துகிறதான காரியங்களை நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்கள், அப்போது அதிகாலையில் ஜெபிச்சா ஆண்டவர் கிட்ட இருந்து நல்ல ஆலோசனை வரும், அபிஷேகத்தை அளிப்பார், காலை தோறும் புது கிருபை கொடுக்கிறவர். பாருங்க, அந்த தேவன் குளிர்ச்சியான வேலையில தான் உலாவுனார் என்று நம்ம வசனத்துல பார்க்கிறோம். அதிகால தான் குளிர்ச்சியான வேலை. அப்ப பாருங்க, நல்ல சிந்தனைகளை கொடுப்பார் ஆண்டவர். நமக்கு எதிராக இருக்கிறதான எல்லாம் மந்திரங்கள், கொள்ளை நோய்கள், வியாதிகள், இச்சைகள், இதெல்லாம் வந்து செயலிழந்து போகிறதான காரியத்தை நம்ம இந்த அதிகாலை ஜபத்துல நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நாங்க பாருங்க, நாங்க ஒரு டீமா இருக்கிறோம், ஒரு 15 பேர். அதிகாலையில 4 to 6 o'clock வரைக்கும் நாங்கள் வந்து அதிகாலை ஜெபம் செய்வோம். நாங்கள் கான்காலில் நாங்கள் ஃபோன்லேயே நாங்கள் ஜெபிப்போம். நாங்கள் சகோதரிகளாக அதிகாலையிலேருந்து 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நாங்கள் வந்து குழுவாக நாங்கள் ஜெபிக்கிற இந்த காரியங்கள் இன்றுமே எங்களுடைய அந்த குழுவில் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அதிகாலையில் ஜெபிக்கும் ஒரு மனிதனை அவ்வளவு எளிதில் வீழ்த்தவே முடியாது. அதிகாலை ஜெபம் பாருங்க, அந்த தேவ பிரசனத்தை உணரக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்கிறது. பாருங்க, மேற்கூறிய காரியங்கள் எல்லாமே வந்து அது குறித்து பிசாசுக்கு தெரியும். அதனால தான் பாருங்க, பிசாசு நம்மளுக்கு என்ன பண்ணுவான்? அதிக நித்திரை கொடுத்து, அந்த அதிகாலையில் அந்த அதிக நித்திரை வர அந்த ஆவியை நம்மளுக்கு கொடுத்து பாருங்க, அந்த பிசாசு வந்து நம்மளை ஜெபிக்க விடாமல் அவன் கெடுக்கிறதான காரியங்கள் அநேக காரியங்கள் உண்டு. பாருங்க, எனவே தான் ஆவியில் நம்ம விழுத்திருப்போம். நம்ம அதிகாலையில் இருந்து நம்ம ஜெபிப்போம். நம்ம வாழ்கிற பகுதிகள், வட்டாரங்கள், நம்ம இந்திய தேசத்தில் நம்ம பாருங்க ஜெபிக்கும் போது நம்ம ஒரு ஆவிக்குரிய ஒரு எழுப்புதலை நம்ம என்ன பண்ண முடியும்? காண முடியும். நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் நல்ல